சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் அடிக்கடி கேட்குற நெக்ஸ்ட் ஒரு டைப் பார்க்கலாம். ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின். a minus b is equal to 4/5 மற்றும் b by c is equal to 15/16 எனில் c square minus a square divided by c square plus a square. ஸோ இந்த சம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது that is ratio method, right? a by b is equal to 4/5. ஸோ ஏதோ ஏங்கிற ஒரு நம்பர் வந்து ஏதோ ஒரு நம்பராக இருந்திருக்கும், பி ஒரு நம்பர், அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி டிவைட் பண்ணி 4/5ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டைப்பில் நம்ம வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 4, பி இஸ் ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் அதே சைடு அதே டைம் வந்து பிக்கு வந்து இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு 15 இருக்குது. ஸோ வந்து இங்கே 5 இருக்குது, 15 இருக்குது. அப்போ பி வந்து ஈக்குவல் பண்ணணும். சேம் நம்பராக இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 5ஐ வந்து 15ஆக மாற்றுறதுக்கு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் ஒரு சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணலாம். தட் இஸ் 3, ரைட்? ஸோ 3ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணலாம். அந்த ஒரு சின்ன ரூல் இருக்குது. ஸோ 3 கேன்சல் ஆகும். அந்த ரூல் படி ஒரு சேம் நம்பரால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் 3ஆல் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் நத்திங் பட் a is equal to 12ன்னு கிடைக்கும், b is equal to 15, c is equal to 16. c is equal to 16. ஸோ இதை அப்படியே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது you can get the answer 7/25. ஸோ இதே ரேஷியோ மெத்தடை வந்து ஒரு சிம்பிள் மெத்தடில் ஏபிசி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடும் நான் கொடுத்துருக்கேன். எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4:5 தட் இஸ் a:b, இது b:c. ஸோ இதை வந்து இந்த 4ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணால் யூ கேன் கெட் a, 5ஐயும் 15ஐயும். ஸோ இந்த சென்டர் வேல்யூ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது யூ கேன் கெட் த வேல்யூ b. ஸோ கிராஸ் 5ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 80, தட் இஸ் c. ஸோ a:b:c ங்கும்போது இது ரேஷியோவில் இருக்கிறதுனால சிம்பிளிஃபை பண்ணலாம்.